கரூர் சம்பவம் தாவேகா வழக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்ல நடந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பத்தியும் பேசுவோம். அதை தாண்டி கரூர் மக்களை போய் சந்திக்கல அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியா இருந்தது. நாம கூட கொஞ்சம் வருத்தமாலாம் கூட பேசியிருந்தோம். ஏன் திரும்ப வந்துட்டாரு, அவர் கரூர்ல தங்கி இருக்கலாமே, திருச்சியில தங்கி இருக்கலாமே, சென்னைக்கு வந்துட்ட பிறகு கூட போயிருக்கலாமே. அப்புறமா ரொம்ப நாள் ஒரு தாமதமா ஒரு வீடியோ, ஏன் அந்த வீடியோல கூட சரியா பேசல, இன்னும் கரூர் போறதுக்கு ஏன் தயக்கம், இந்த மாதிரியான கேள்விகளா இருந்த பொழுது அதே தான் அங்கே முன் வச்சாங்க. அவங்க எங்க தலைவர் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் உயிரிழந்தவர்களை பார்ப்பதற்காக கிளம்பினப்போ போலீஸ் அவசரமா இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க, இங்க இருந்தா மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதுலாம் தான் நாங்க கிளம்பணும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து. இப்ப கரூர் எப்போ போவாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் டிஜிபி அலுவலகத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு தாக்கலுக்கான பதில் வழிகாட்டு முறைகள் என்னன்னு தெரியல. அப்புறம் வர திங்கட்கிழமை விஜய் போக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. அது இன்னும் உறுதியாகல. பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாரு, தமிழ்நாடு பாதுகாப்பான ஒரு மாநிலம் தானே, இங்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, நீங்க தைரியமா வந்துட்டு போலாமே கரூருக்கு, ஏன் அதுக்கு வந்து நீங்க இங்க பாதுகாப்பான மாநிலம் தானே, சட்டம் ஒழுங்குலாம் சரியா தானே இருக்குது, ஏன் தயங்குறீங்க விஜய், வாங்க, இதுக்கு ஏன் வந்து நீங்க அங்க மனு இங்க மனு இங்க உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான், பாதுகாப்பு மாநிலம். அதை தாண்டி விஜய் போறது அங்க சரியான ஒரு விஷயம் தான். மீண்டும் ஒரு பிரச்சனை ஆகிட போகிறது, மீண்டும் ஒரு கூட்டம் நெரிசல் உண்டாகி போகிறது, மீண்டும் ஒரு கலகம் விஜய் மீது உண்டாகிற போகிறது அப்படின்னு தான். கலகம் தாண்டி மீண்டும் ஒரு பழி உண்டாகிற போகிறது. காரணம் என்னன்னா, திரும்பவும் பிரச்சனைக்குள்ள ஒரு சென்சிட்டிவான மேட்டர், இந்த சென்சிட்டிவான மேட்டருக்குள்ள நாம ரொம்ப வீராவசமா, அதாவது வீராவசத்தை தாண்டி உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் காத்துட்டு இருக்காரு. அதுவும் கூட நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க அவசரப்பட்டு போயிட்டீங்களே, நீங்க எங்க கிட்ட கேட்டீங்களா, இப்படி எது வேணாலும் திரும்பும். இன்னைக்கு என்ன சொல்றது, பெரும் பிரச்சனையான இந்த பிரச்சனை இப்படி ஒரு இடத்துல இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஆதவ் அர்ஜுனா வந்திருந்தாரு. எனக்கு கூட பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தனியா நான் அவரை பத்தி பேசுறேன். நான் முக்கியமான ஒரு விஷயம் திரும்ப சொல்றது என்னன்னா, நேற்று பத்திரிகையாளர் ஏர்போர்ட்ல சந்திச்சார். அந்த துயரம் எங்க வீட்டுல நடந்த மாதிரியான ஒரு துயரம், தாவேகாவுக்கான ஒரு துயரம், எங்க தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு ரத்த உறவுகளுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டா, ஒரு இறப்பு நடந்துட்டா, எப்படியோ அப்படிதான் ஒரு 16 நாள் காரியத்துக்கு பிறகு நான் பேசுறேன் அப்படின்னு அது சொல்லுவாங்க இல்லைங்களா. 16 நாள் காரியத்துக்கு அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் பேசுறது, அப்புறமா சில ஆபீஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ரத்த சொந்தங்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா 16 நாள் கழிச்சு காரையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வேலைக்கு வாங்க அப்படின்னு வாங்குது. அதான் சொல்றாரு. அது என்ன அழுத்தம் இருந்தும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இருந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான், எங்கள் ரத்தம் தான், எங்களுக்காக வந்தவங்க தான். விஜயம் அதை தான் ஃபீல் பண்றாரு. முடியட்டும், இந்த 16 நாள் முடியட்டும். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு நாள் அவர் உத்தரகாண்ட்ல இருந்தாரு, அப்புறமா தேசிய கைப்பந்து ஆட்ட போட்டியில கலந்துகிட்டாரு, அப்புறம் அதுக்கு நடுவராக இருந்தாரு. தாண்டி டெல்லியில அவர் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு சம்பந்தமாக அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. விஜய்க்கும் இந்த மனநிலை தான் இருக்கும். ஆதவ் அர்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் தான். ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டாரு, கண்டி யாரு இவங்க, நம்மளை பார்க்க வந்த கூட்டம் தானே, நம்மளுக்காக வந்தவங்க தானே அப்படின்ற ஒரு கேள்வி. இதுதான் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ற விஜய்க்கான ஒரு பெரிய பலமா என்ன ஆச்சுன்னா, நான் கேள்விப்பட்டது விஜய் ஒரு கட்டத்தில் கதறி அழுதுருக்காரு. நம்ம விசாரிச்ச போது பாத்தீங்கன்னா அந்த பேசணவங்க கிட்ட பயங்கரமா கதறி எழுதிருக்காரு. இப்ப அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா, பொதுவா யாராவது இருந்திருந்தாங்கன்னா கோபம் அப்படிதான் மாறும். படுபாவி, உன்னை பார்க்கதாயா வந்தோம், நாங்க உன்னை பார்க்கதாயா பிள்ளைங்க வந்தது, உன்னை பார்க்கதாயா தங்கச்சி வந்தது, உன்னை பார்க்கதாயா பொண்டாட்டி வந்தா, இப்படி சாகடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்ற கோபம் தான் இருக்கும்னு கண்டிப்பா விஜய்க்கு இருந்திருக்கும், எல்லா மனிதனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் போனதற்போ பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் கேட்டிருக்காரு. அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டிருக்காங்க. இப்ப சம்பவத்துக்கு காரணமானவர்கள், சம்பவத்துக்கு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள், இவங்க யாருக்குமே விஜய் மீது கோபம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் விஜய்க்கு பெரிய பலமா மாறி. எல்லாம் மாநில அரசு தான் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு குறுகிய இடம், ரொம்ப குறுகலான ஒரு அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் கூட நிக்க முடியாது, 27,000 பேர் அப்படின்னா இதை இவங்களால கணிக்க முடியலையா, இது நியாயமான ஒரு விசாரணை வேண்டும் அப்படின்னு அந்த உள்ளூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது தான் விஜய்க்கு ஒரு பெரிய பலமா மாறி இருக்கு. அதுதான் ஒரு தெம்பே வந்திருக்குது. அததான் சொன்னார். அந்த எம்பிக்கள் குழு 8 பேர் இங்க விசாரிச்ச போது ஒவ்வொருத்தரா சொன்ன பதில் எனக்கு தெய்வமே சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னாரு விஜய். அவங்க சொன்னது ஒவ்வொருத்தரும் பேசுது, அந்த மக்கள் பேசுது, எனக்கு தெய்வமே சொன்ன மாதிரி இருந்தது.
இதெல்லாம் மீறி விஜயோட பயணம் எப்போ இருக்கும் அப்படின்னா திடீர்னு நம்ம தெரிஞ்ச தாவேக்கா நண்பர்கள்லாம் சொன்னது என்னன்னா, சரி 17ஆம் தேதி அவருக்கு அனுமதி கிடைக்கும், 17ஆம் தேதி போவார் அப்படின்னு. 17ஆம் தேதி அப்படின்னா 18, 19, 20ஆம் தேதி தீபாவளி. ஒரு பரபரப்பான பண்டிகை வந்து, மிக முக்கியமான பண்டிகை. எல்லா ஊர்கள்லையும் வந்து களை கட்டும் மீன் வந்து கொண்டாட்டம் இல்லைங்களா. வெளியூருக்கு போறவங்க, உள்ளூர்ல இருந்து வரவங்க, அப்புறமா பஜார்ல துணி வாங்குறவங்க, இது பண்றவங்க. கரூர்லாம் சொல்லவே தேவையில்ல வந்து ஒரு தொழில் நகரம், அங்க பரபரப்பா இருக்கும். அது அந்த நேரத்துல போறது சரியா, வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வரவங்க, உள்ளூர்ல இருந்து போறவங்க, போக்குவரத்து பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள். மீண்டும் விஜய் வர ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் ஒரு சலசலப்பு. அது நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு தரப்பு. மேபி 17 என்ன முடியும் தெரியல, திங்கட்கிழமையே கிளம்பிடுறாரா அப்படின்னு தெரியல. அண்ணாமலை சொன்னதுதான், கிளம்புங்க, நீங்க ஏன் தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்புறம் EPS போற கூட்டத்துக்கெல்லாம் வந்து கூட்டமா தவேக்காவினர் வராங்க. அது ஒரு பக்கம் அரசியலா போயிட்டு இருக்குது. நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறை விஜய்க்கு ஆதரவு அப்படின்னும் போது ஆளுங்கட்சியை தவிர, எப்படி ஆளுங்கட்சி ஆதரவா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஆதரவு எதிர்கட்சிகள் மொத்தமா நிக்கிறாங்க. அதுல EPS மட்டும்தான் டேரிங்கா சொல்றாரு ஆதரவு அப்படின்னு சொல்றாரு. கொடி பறக்குது பாருங்க, கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க, பிள்ளையார் சூடி போட்டாங்கன்னு அவர் தான் சொல்றாரு. மற்றவர்கள் சொல்லும் சொல்லாத மாதிரி இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருக்காங்க. வரட்டமே, விஜய் தான் வரட்டமே அப்படின்ற ஒரு பக்கம். சரி, நேத்து சுப்ரீம் கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்துல, ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயாச்சு. உச்ச நீதிமன்றத்தை இந்த மனுவை எடுத்துக்கிட்டாங்க. 2 வாதி பிரதிவாதிகளை வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவம் நடந்தது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளை கரூருக்கு உட்பட்ட பகுதியை விசாரணை அங்கதான், அந்த பகுதிக்கான விசாரணை அங்கதான் எடுத்துப்பாங்க. அங்க ஒரு மனு இருக்கும் பொழுது, அங்க ஒரு விசாரணை இருக்கும் பொழுது, இதை ஏன் சென்னை ஹைகோர்ட் ஒரு தனி நீதிபதி, ஒரு நீதிபதி பெஞ்ச் ஏன் இதை எடுத்துக்கிட்டாங்க? ரெண்டாவது அந்த ஒரு கேள்வி கரெக்டா இருந்தது வந்து. அதை தாண்டி வந்து இவங்க தரப்புல, தாவேக்கா தரப்புல என்னன்னா, இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் கூட அது சம்பந்தமா ஒரு மனு போட்டிருக்காங்கன்ற மாதிரியான தகவல் வந்து. ஏன்னா சிறப்பு புலனாய்வு குழுவில் வந்து எல்லா அதிகாரியும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து. அஸ்ரா கார்க் அவர் தான் வந்து அதன் விசாரணைக்கு வந்து அதிகாரி, முதன்மை அதிகாரி. இவங்க தமிழக அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க, அஸ்ரா கார்க் அவர் வந்து ஏற்கனவே CBIல பணியாற்றியவர், திறமையான ஒரு அதிகாரி, அப்படிலாம் இருக்காது. அதை வச்சுதான் நாங்கள் அங்கே சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நாங்கள் விசாரிக்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு இது. இதை தாண்டி எங்களுக்கு CBI தான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே கொல்கட்டா மற்ற சம்பவங்கள்லாம் நடந்த போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் CBI விசாரணை. அப்புறம் மாநிலத்தில் இருக்கிற போலீஸ்க்கான மதிப்பு என்ன ஆயிடுச்சு, அங்கே மாநில போலீஸ்க்கு பொதுவாகவே ஒரு நம்பிக்கையின்மை வருமே அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு தடவை உச்ச நீதிமன்றமே கொடுத்திருக்குது. ஆனால் இந்த விவகாரத்தில் இவங்க அழுத்தம் திருத்தமா, அதாவது விஜய் கேட்கறதை தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் மனு போட்டிருக்காங்க. இந்த விசாரணை நேர்மையா போகணும், விசாரணை கரெக்டா இருக்கணும் அப்படின்னா CBI விசாரணை தான் தேவை. நமக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்பொழுது, CBI விசாரணை ஓகே, CBI கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கரப்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு போல்டா ஒரு அறிக்கை, ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க, ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. பட் பெரும்பாலும் மாநில அரசுக்கு கொஞ்சம் சாதகமா தான் அவங்க ஃபேவரா தான் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு தரப்பு என்னன்னா, எங்க CBIனா யாருங்க வந்து, CBIனா மத்திய அரசு தானே, மத்திய அரசுனா யாருங்க, BJP தானே. இப்ப எல்லாம் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய ஒட்டுமொத்தமா BJP கையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அவங்க கண்ட்ரோல்ல போயிட்டாரு, அது CBI விசாரணை வேணும் அப்படின்னும் பொழுது அவங்க BJPயோடைய ஒரு கிளை கட்சி தாவேக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது குறிப்பா தமிழகத்தில் உள்ள அதிகாரிகள் ஏன் வந்து நீங்க வந்து செய்தியாளர்களை மீட் பண்ணாங்க? ஒரு பக்கம் வந்து ஒரு நபர் நீதிபதி விசாரணை போயிட்டு இருக்கு. டெல்லியில இருந்து 8 MPக்கள் கொண்ட குழு வந்து அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி SIT அவங்க விசாரணையை துவங்கிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகள் எப்படி வந்து பிரஸ் மீட் பண்ணலாம், இது சம்பந்தமான விஷயங்கள் எப்படி சொல்லலாம், மறைமுகமா அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குற மாதிரியா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. 2 தரப்புலையும் மூத்த அதிகாரிகள், மூத்த வழக்கறிஞர்கள், அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க வந்து. இது போயிட்டு நீதிமன்றமும் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது குறிப்பா வந்து இந்த விவகாரத்தை தான் தாவேக்காவினர் வழக்கறிஞர் முன் வச்சது வந்து, விஜய் அங்க போகலன்றாங்க வந்து. அப்படி போக நினைச்சவரைத்தான் போலீஸ் வந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பினால அழுத்தத்தில் தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் இங்க இருக்கிற சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வந்து, விஜயோடைய தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது எப்படி வந்து, இதுக்கும் வழக்குக்கு என்ன சம்பந்தம் வந்து, ஒருத்தருடைய தலைமை பண்பை விமர்சிக்க உங்களுக்கு என்ன விதத்துல நியாயம் அப்படின்ற போது அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க அதெல்லாம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு.
இப்ப ரெண்டு தரப்புக்கும் வந்து பிரமாண பத்திரம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க அப்படின் போது தமிழக அரசு வந்து கொஞ்சம் காலம் கேட்டிருக்காங்க. வந்து அது எவ்வளவு காலம் தெரியல, கால இதில் தேதி இல்லாமல் அதை ஒத்தி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறேன். வந்து சரி, இது சிபிஐ விசாரணைக்கு போயிட்டா இதுக்கு நீதி கிடைச்சிடுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, இதை முழுக்க முழுக்க இப்ப நடந்த சம்பவம், தமிழகத்தில் நடந்த சம்பவம், கரூர்ல நடந்த சம்பவம், 41 உயிர்கள், ஒரு கட்சி மீட்டிங், அந்த கட்சி மீட்டிங் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ, அந்த ஹீரோ வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கொடுத்து அந்த கூட்டத்திற்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த கூட்டத்திற்கு வந்து 10,000 பேர் நிற்கக்கூடிய ஒரு தெருவில் 26,000 பேரை வந்து அனுமதிச்சு எப்படின்னு கேட்கறாங்க. இங்க இருக்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, உளவுத்துறைக்கு தெரியாதா? அதை தாண்டி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்போது முழுக்க முழுக்க இது மாநில அரசு தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது, மாநில அரசு தான் விசாரிக்குதுன்னு பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால சிபிஐ விசாரிக்கணும், சிபிஐ விசாரணை குழு அது உள்ள வந்தாதான் இதனுடைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் தமிழக அரசு சார்பாக நேற்று கோர்ட்ல கொண்டு வந்ததுன்னா, விஜய் ரொம்ப தாமதமா வந்துட்டாரு. இந்த தாமதத்திற்கான காரணம் தான் இந்த சம்பவத்திற்கான காரணம். 3 to 10 அப்படின்னு ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல வந்து 3 to 10 ரைட் அப்படின்னு ரொம்ப தாமதமா வரவும் கூடாது. வந்து ஏன்னா தாமதமா வந்ததுனால தான் இருட்டுல எதுவும் தெரியல, அந்த கால்வாயில விழுந்தது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் காரணம் அப்படின்னு. அது தாமதமா வந்ததை பத்திலாம் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க கோர்ட் அதை எடுத்து வச்சுட்டாங்க. வந்து அப்புறம் எதிர்த்தரப்பா நீங்க ஏன் விஜயை சேர்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி, அதுவும் நியாயமான ஒரு கேள்வி தான். வந்து நீங்க எதிர்த்தரப்பா விஜயை சேர்த்திருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரியான வருஷம் சுற்றி உள்ளவங்க ஓடி போயிட்டாங்க, விஜய் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார், விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து சோர்ந்து போயிட்டாரு, விஜய் அவ்வளவுதான் வந்து கட்சியை கலைக்க போகிறார், விஜய்ல இருந்து மீண்டு வரமாட்டார், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. வந்து அதை தாண்டி கட்சிக்கான சின்னத்தை வந்து அவங்க கோரி இருக்கிறாங்க. வந்து கண்டிப்பா கட்சிக்கான சின்னம் வந்து கேட்டாகணும். வந்து அது ஏற்கனவே கூட நம்ம பேசியிருந்தோம், ஆட்டோ, விசில் இந்த மாதிரியான அவங்க விருப்பம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா கட்சிக்கான சின்னம் டிசம்பர் மாதத்துல கிடைச்சிடும் அப்படின்போது அதன் பிறகு பிரச்சாரத்தை சின்னத்தை வச்சு பிரச்சாரம் பண்ண இல்லைங்களா, விஜயை தாண்டி சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் எப்படி போகும் அப்படின்றது வந்து இனி வரும் அந்த ஒரு 2-3 வாரங்கள்ல, ஏன்னா 2 தரப்புலையும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகுதான் அதுக்கு வரும். அது 2-3 வாரத்தில் தீர்ப்பு வரும் அப்படின்னு. இந்த தீர்ப்பை தாண்டி விஜய் புறப்பட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம், விஜய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தான் ஆழமான அழுத்தமான ஒரு கருத்தா இருக்குது. திரும்ப வந்து ஏன்னா விஜய் வந்து எல்லாருமே நிகழ்ந்து போனது தாவேகாவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தைரியமா இருங்க. அந்த வீடியோ கால்ல பேசும்போது சொன்னதாக ஒரு தகவல், நீங்க தைரியமா இருங்க, நீங்க எங்கேயும் ஒடிஞ்சு போயிடாதீங்க, நீங்க எங்கேயும் மனசை விட்டுறாதீங்க அப்படின் பொழுது இந்த சம்பவத்திற்கு விஜய் முழுக்க முழுக்க காரணம் இல்லை என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி மீண்டும் வருவேன் அப்படின்ற அளவுக்கு விஜய் மீண்டு வருவார். அதற்கான காரணம் என்னன்னா, வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்ல போறது அது தீர்ப்பு வந்த பிறகு இன்னும் பலமான ஒரு கண்டிப்பா அவர் வந்துருவாரு. அதை தாண்டி ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வழக்குல இருந்து வரட்டும், வந்து தாவேகா அதிமுக பிஜேபி கூட்டணியா, அல்லது தாவேகா அதிமுக கூட்டணியா, அல்லது தாவேகா பிஜேபி கூட்டணியா? கூட்டணி கண்டிப்பா இருக்கும், கூட்டணி இல்லாமல் இருக்காது. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலை ஒரு பெரிய அளவில் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அது. ஏன்னா 4 முனை போட்டியா மாறுச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு பெரும் பெனிஃபிட்டா மாறிடும். அதுல மாற்று கருத்து கிடையாது. வந்து சரி, என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.